வெல்கம் டு மொஷீஸ் கிளாடி கிச்சன். அரை கப் ஓட்ஸை வச்சு ஹெல்த்தியான ஒரு கேக் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். டயட்டில் இருக்கவங்களுக்கு கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டயட்டும் மெயின்டைன் ஆகும், கேக் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்குங்க. பஞ்சு போல் இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸ் கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு போல் ஓட்ஸு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெருன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சன்னி வச்சுருங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஓட்ஸ் பவுடரு சேர்த்துருங்க. எந்த கப்பால் ஓட்ஸ் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 2 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட குருணையே இருக்கக்கூடாதுங்க, குருணை இல்லாத மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. சலித்த இந்த மாவை ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம். ஓட்ஸ் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் அரை கப்பு போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு உருக்கின பட்டருக்கு பதில் நீங்கள் எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த கலவையை சலிச்சு வச்சுருக்க மாவோடு சேர்த்து விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க. டைரக்ஷன் மாற்றி மாற்றி கலந்து விட்டுறாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக இதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் இந்த மாதிரி கேக் மோல்டு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கப் கேக் தாங்க பண்ண போகிறேன். இந்த மாதிரி மோல்டு உங்ககிட்ட இல்லைன்னா வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய கிண்ணத்தில் மொத்தமாக மாவு சேர்த்து ஒரே கேக்காக கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்திருக்க மோல்டில் அரை பங்கு அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துட்டு மேலே கார்னிஷ்க்கு பம்கின் சீட் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து கடாயும் 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுருவோங்க. வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக எனக்கு 35 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ கேக் வெந்திருக்கான்னு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். கேக்கு ஒட்டாமல் வந்திருக்குங்க. இப்போ இதை வெளியில் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.